நான் யார் ரட்சிக்கப்பட்டேன் தெரியுமா? தசம பாகம் கொடுத்ததுனாலதான். நான் ஏன் ரட்சிக்கப்பட்டேன் தெரியுமா? நான் ஆலயத்துக்கு இடம் கொடுத்ததுனாலதான். நான் ஏன் ரட்சிக்கப்பட்டேன் தெரியுமா? ஸ்பீக்கர் வாங்கி கொடுத்ததுனாலதான். நான் ஏன் ரட்சிக்கப்பட்டேன் தெரியுமா? கீபோர்டு வாங்கி கொடுத்ததுனாலதான். இப்படின்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் கரெக்டா வச்சிட்டார். பிடிச்சதே பிடிச்ச சங்கில பிடிச்சிட்டார். ஆண்டவர் சொன்னா கிரியையை பேஸ் பண்ணி ரட்சிப்பை பூமியில் கொடுத்தால் அதிகமா கொடுக்கிறவன் பெருமை பாராட்டுவான். சில எருமைகள் எல்லாம் பெருமை பாராட்டும். வாழ்க்கையில ஒழுக்கம் கிடையாது, ஆனா பாஸ்டருக்கு தாராளமா கொடுப்பான். ஜெபத்திலே கலந்து கொள்வது கிடையாது, தாராளமா பணம் கொடுப்பான். இவையெல்லாம் பெருமை பாராட்ட நேரிடும். ஏன்? அந்த காசு இருக்கு, பணம் இருக்கு, தாராளமா கொடுப்பான். கொடுத்துட்டு சொல்லுவான், இந்த ரட்சிப்பு என் கொடுத்ததனாலதான். அப்ப மனிதனில் பெருமை வராதிருக்கும்படி தம்பி நம்ம செய்கிற எதையுமே கணக்கில் எடுக்கலாமா? அல்லேலூயா. இதெல்லாமே நம்ம செய்ய வேண்டிய கடமை தவிர ரட்சிப்பிற்காக செய்கிறது அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆத்தும ரட்சிப்பிற்கு நம்ம செய்கிற எதுவுமே கணக்கு வராது. ஒன்று, அவர் நம்ம மேல் வைத்த அன்பு, இரண்டாவது அவர் மேல் வைத்த கிருபை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவங்க எல்லாம் ரொம்ப உன்னதமானவர்கள் இருக்கட்டுமே, அது கணக்கு வராது. கணக்கு வராது. பாஸ்டருடைய மகள் கணக்கு வராது, பாஸ்டருடைய மனைவி கணக்கு வராது, பாஸ்டருடைய அப்பா கணக்கு வராது. கணக்கு வராது. நான் ஒண்ணு சொல்றேனம்மா, இயேசுவின் தாயாகிய மரியாள் தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்றதினால்தான் தேவனுடைய சித்தத்திலேயே இணைய முடிந்தது. அல்லேலூயா. ஆனா அந்த அம்மாவினிடத்தில் கிரியை இருந்தது. ஒரு கன்னிகையின் இடத்தில் வந்தாள். அந்த இடத்தில் நீங்க கவனிக்கணும், தூய்மையாய் வாழ்ந்த ஒரு பெண்மணி, தி ஹோலி லைஃப், ஒரு பரிசுத்த வாழ்க்கை. ஆனா பைபிள் சொல்லுது, என்னதான் இந்த உலகத்திலே சாட்சி உள்ளவர்களாய் இருந்தாலும் தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு நம்முடைய ஜீவியம் மட்டுமல்ல, நம்முடைய கிருபை, தேவன் கொடுத்த கிருபை தான். கிருபை பெற்றதுனாலதான் அந்த ஸ்திரீயினால் தேவ சித்தத்தை செய்ய முடிந்தது. அதனாலதான் பரிசுத்தவான்கள் வார்த்தைக்கு வார்த்தை சொன்னாங்க, என் மேல கிருபையாயிரும் ஆண்டவர். சொல்லுங்க அந்த வார்த்தை, என் மேல கிருபையாய். ஒரு முறை கூட சொல்லுங்க, என் மேல கிருபையாய். இந்த கிருபை தான். அதுதான் எழுதுறிய என்னுடைய வாழ்வின் ரட்சிப்பிற்கு உதவியா இருக்கு. கிருபையை குறிச்சு பாடணும், கிருபையை அறிக்கையிடணும், கிருபையில சந்தோஷப்படணும். நிறைய சொல்லலாம். ஆதி திருச்சபை